வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯ ಹಂಚಿಕೊಂಡು பின்பு ನಂತರ கடந்த ಕಳೆದ 8 நாட்களுடைய வார்த்தைகளை 8 ದಿನಗಳ ವಾಕ್ಯವನ್ನು யார் யார் வார்த்தை கொடுத்தீங்களோ ಯಾರ್ಯಾರು ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ರೋ அவங்கவங்க முன்னாடி வந்து அந்த வார்த்தையை வாசிங்க. ಅವರವರ ವಾಕ್ಯ ಮುಂದೆ ಓದಿರಿ. அதை தொடர்ந்து ಅದು ಬಿಡದೆ அதிலிருந்து சில வார்த்தைகளை ಅದು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು கர்த்தருடைய வெளிப்பாடின்படி நாம் இந்த தியானிக்க கர்த்தர் நமக்கு கருவித்தார். ದೇವರ ದರ್ಶನ ಪ್ರಕಾರ ಧ್ಯಾನಿಸಲು ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. தானியேல் எழுதின புத்தகம் ದಾನಿಯೇಲು book of Daniel 9:19 9:19 ಸ್ವಾಮಿ ಕೇಳು, ಸ್ವಾಮಿ ಕ್ಷಮಿಸು, ಸ್ವಾಮಿ ಲಾಲಿಸು, ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸು, ತಡ ಮಾಡಬೇಡ. ನನ್ನ ದೇವರೇ, ನಿನ್ನ ಜನವು ಪಟ್ಟಣವು ನಿನ್ನ ಹೆಸರಿನವುಗಳಾದ ಕಾರಣವು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಕಾಪಾಡಿಕೋ. ஹalleluya. ஆண்டவரே கேளும், ದೇವ ಸ್ವಾಮಿ ಕೇಳು, ஆண்டவரே மன்னியும், ಸ್ವಾಮಿ ಕ್ಷಮಿಸು, ஆண்டவரை கவனியும், ಸ್ವಾಮಿ ಲಾಲಿಸು. என் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ உம்முடைய நிமித்தமாக ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ அதை தாமதியாமல் செய்யும். ಅದು ತಡ ಮಾಡದೆ ಮಾಡು. உம்முடைய ನಿಮ್ಮ நகரத்திற்கு ನಗರಕ್ಕೂ உம்முடைய ஜனத்திற்கு ನಿಮ್ಮ ಜನರಿಗೂ உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறதே என்றேன். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಧರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದು. ஹalleluya. 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 உம்முடைய நிமித்தமாக ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ அதை தாமதியாமல் செய்யும். ಅದು ತಡ ಮಾಡದೆ ಮಾಡು. தெய்வம் செய்கிற காரியம் ದೇವರು ಮಾಡಬೇಕಾದ அது ಕಾರ್ಯ ஒரு நாளும் நிற்காது, ಅದು ಒಂದು ದಿನವೂ அது ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, ஒரு நாளும் தடைபடாது. ಅದು ಒಂದು ದಿನವೂ ತಡೆಯಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ದಾನಿಯೇಲನು ஜெபிப்பதற்கு முன்பாக ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮುಂಚಾಗಿ மூன்று காரியத்தை சொல்லுகிறார். ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே ಸ್ವಾಮಿ கேளும், ಕೇಳು, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ மன்னியும், ಕ್ಷಮಿಸು, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ கவனியும். ಲಾಲಿಸು. ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சங்கீதம் 115 ಕೀರ್ತನೆ 115ರಲ್ಲಿ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. ಹalleluya. நம் கூப்பிடுதலை ನಮ್ಮ ಕೂಗನ್ನು கேட்கிற தெய்வம் என்று ಕೇಳುವ ದೇವರೆಂದು அங்கே ಅಲ್ಲಿ எழுதப்பட்டிருக்கிறது. ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் விக்கிரகம் அல்ல, ಅದು ವಿಗ್ರಹವಲ್ಲ. அவர் மரித்தோர் வந்து எழுந்தபடினாலே, ಅವರು ಸತ್ತವರಿಂದ ಎದ್ದಿದ್ದರಿಂದ அவருக்கு ஜீவன் இருப்பதினாலே ಅವರಿಗೆ ಜೀವನ அவர் ಇರುವುದರಿಂದ நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ಆ ನಮ್ಮ ಕೂಗನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. தானியேலோடு கூட இருந்த ದಾನಿಯೇಲನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ சபையோ ಸಭೆಯೋ அடிமைப்பட்டவர்களாக ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು. அவர்கள் எல்லாரும் ಅವರೆಲ್ಲರೂ அடிமையாக்கப்பட்டு ಗುಲಾಮರಾಗಿ அவருடைய வீடு, ಅವರ ಮನೆ, அவருடைய உடைமைகள், ಅವರ ವಸ್ತುಗಳು, தேவனுடைய ஆலயம், ಆಲಯ, அரண்மனை, ಅರಮನೆ, தேவ ராஜா, ದೇವರಾಜ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ಅಭಿಷೇಕ அவருடைய ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು, ಅವರ சிங்காசனம், ಸಿಂಹಾಸನ, அவருடைய கிரீடம், ಅವರ ಕಿರೀಟ, அவருக்கு உண்டானவைகள் எல்லாம் ಅವರಿಗೆ ಉಂಟಾಗಿರುವುದೆಲ್ಲ நாசமானது. ನಾಶವಾಗಿತ್ತು. ஹalleluya. ಹalleluya. அவைகள் எல்லாம் சத்துருக்களினாலே ಅವುಗಳೆಲ್ಲ ಶತ್ರುಗಳಿಂದ சூறையாடப்பட்டது. ಎಲ್ಲ ಹೊಂದಿದ ನಾಶವಾಗಿತ್ತು. ஹalleluya. ಹalleluya. மிச்சத ಮಿಕ್ಕಿದನ್ನು அவனுங்க எடுத்துக்கொண்டு போக முடியாத காரியங்கள் எல்லாம் ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ அவர்கள் அக்னியிலே சுட்டெரித்து போட்டார்கள். ಅವರು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟಾಕಿದರು. ஹalleluya. ಹalleluya. இந்த நஷ்டங்களுக்கு காரணம் ಈ ನಷ್ಟಗಳಿಗೆ ಕಾರಣ இப்படிப்பட்ட ಈ ರೀತಿ ಇರುವ தெய்வத்தை ದೇವರನ್ನು தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் ತನ್ನ ದೇವರಾಗಿ பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ಭಾಗ್ಯವಾಗಿದೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு ಇವರು ಆರಾಧಿಸುವ ದೇವರಿಗೆ நிகரும் ஒப்பும் வேற ஒருவரும் இல்லை. ಸರಿಯಾದ ಸಮಯ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இவ்வளவு பயங்கரமான தெய்வம், ಇಷ್ಟು ಭಯಂಕರವಾದ ದೇವರು, பராக்கிரமான தெய்வம், ಪರಾಕ್ರಮದ ದೇವರು, மகிமையான தெய்வம், ಮಹಿಮೆಯಾದ ದೇವರು, மகிமையாய் வெற்றி சிறந்த தெய்வம், ಮಹಿಮೆಯಾಗಿ ತಿಳಿದ ದೇವರು, இவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் ಇಷ್ಟು ಬಲವುಳ್ಳ ದೇವರು இப்பொழுது எங்கே போனார்? ಈಗ ಎಲ್ಲಿ ಹೋದರು? ஏன் அவர்கள் நாசம் அடைந்தார்கள்? ಏನಕ್ಕೆ ಅವರು ನಾಶ ஏன் ಹೊಂದಿದರು? அவர்களுக்கு ಏನಕ್ಕೆ ಅವರಿಗೆ இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது? ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನಷ್ಟ ಉಂಟಾಗಿತ್ತು? ஹalleluya. ಹalleluya. ಕಾರಣ அவர்களுடைய ಅವರ வழிகளே. ದಾರಿಗಳೇ. இன்னைக்கும் கிறிஸ்தவனுடைய வழி ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತನ ದಾರಿ தானியேலை போல, ದಾನಿಯೇಲನ ರೀತಿಯಲ್ಲಿ, எரேமியாவை போல, ಯೆರೆಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ, ஏசாயாவை போல ಯೆಶಾಯನ ರೀತಿಯಲ್ಲಿ அவருடைய வழிகள் இருக்க வேண்டும். ಅವರ ದಾರಿಗಳಿರಬೇಕು. இந்த வேத வசனத்தின்படி உன்னுடைய வழிகள் நீ கட்டமைக்கவில்லையானால், ಈ ಸತ್ಯದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಿನ್ನ ದಾರಿಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ, நீயும் உன் குடும்பமும் ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் ಕ್ರಿಸ್ತನು ಎಂದು ಹೇಳಿದರು ஒரு நாள் ಒಂದು ದಿನವು உனக்கு உடையதெல்லாம் ನಿಮಗೆ ಉಂಟಾಗಿರುತ್ತಲ್ಲ நஷ்டமாய்
நஷ்டமாய் போகும். ನಷ್ಟವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இல்லை எனில் ಇಲ್ಲ ಎಂದರೆ உன் பிரயாசமல்ல ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವಿಲ್ಲ வேறு ஒருவனுக்கானதாய் மாறும். ಬೇರೆಯವರಿಗಾಗಿದ್ದಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆலயத்தை விடுவதும் ಆಲಯ ಬಿಡುವುದು, தேவ சமூகத்தை விடுவதும் ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಡುವುದು, ஜெபத்தை விடுவதும் ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡುವುದು, உபவாசத்தை விடுவதும் ಉಪವಾಸ ಬಿಡುವುದು, தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ காத்திருப்பதை விடுவதும் ಕಾಯುವುದು தேவ ಬಿಡುವುದು, பிரசன்னத்தை விடுவதும் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಬಿಡುವುದು, இப்படிப்பட்ட காரியங்கள் ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು வேற ஒன்றுமல்ல, ಬೇರೆ ಒಂದು ಅಲ್ಲ, பாவம் ஒன்றே. ಪಾಪ ಒಂದೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவம் ಪಾಪ அது எந்த விதத்திலே உள்ளே வந்தாலும் ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳಗೆ அது ಬಂದರೂ முதல்ல ಮೊದಲು உன் ஜெபத்தை நிறுத்தும், ಪ್ರಾರ್ಥನೆ உன் ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ, வேத வாசிப்பை ಈ நிறுத்தும், ಸತ್ಯದ ವಾಕ್ಯವನ್ನು சபை ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ, கூடுதலை நிறுத்தும், ಸಭೆ ಕೂಡುವಿಕೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ, எல்லாவற்றை விட்டு உன்னை தூரப்படுத்தும். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ದೂರಪಡಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தூரப்பட்டு போகும்போது ಆಗ ದೂರ ಹೋಗುವಾಗ கேடை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ಕೇಳಿ ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. அதுதான் இங்கே ஜனத்திற்கு நடந்தது. ಅದೇ ಇಲ್ಲಿ ಜನರಿಗೆ ನಡೆಯಿತು. ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் ಮೊದಲೇ ಪ್ರವಾದಿಯಾಗಿ தீர்க்கதரிசிகளை கொண்டு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. Book of Isaiah, ಏಸಾಯ எழுதின புத்தகம் ಬರೆದ ಪುಸ್ತಕ 42:9. 42:9. Book of ಇಗೋ, Isaiah 42:9. ಇಗೋ ಮೊದಲನೇ ಸಂಗತಿಗಳು ನೆರವೇರಿವೆ, ಹೊಸ ಸಂಗತಿಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ, ಅವು ತಲೆದೂರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் ಈಗ ಮೊದಲನೇ ಸಂಗತಿಗಳು ನೆರವೇರಿಸುವೆ, இதோ நிறைவேறலாயின, ನೆರವೇರಿಸುವೆ, புதியவைகளையோ ಹೊಸ ಸಂಗತಿಗಳನ್ನು நானே அறிவிக்கிறேன். ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ, அவைகள் தோன்றுகிறதற்கு முன்னே ಅವು ತಲೆದೋರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ 8ஆம் வசனத்திலே, 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நான் கர்த்தர், ನಾನೇ ಯೆಹೋವನು, இது என் ಇದೇ ನನ್ನ நாமம். ನಾಮವು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், ನಾನು ಯೆಹೋವನು, இது என் நாமம். ಇದೇ ನನ್ನ ನಾಮ. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் ಮೊದಲನೇ ಸಂಗತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದ ಪ್ರಕಾರ முன்பே சொன்னதெல்லாம் ಮೊದಲೇ ಹೇಳಿದೆಲ್ಲ நிறைவேறலாயின, ನೆರವೇರಿದೆ, புதியவைகளையோ ಹೊಸ ಸಂಗತಿಗಳನ್ನು நானே அறிவிக்கிறேன். ನಾನೇ ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ. இனி ಇನ್ನು தோன்ற போகிற ತಲೆದೋರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ இல்லைன்னா ಇಲ್ಲ ಎಂದರೆ இனிமேல் நடக்க போகிற காரியத்தையோ ಇನ್ನು ಮೇಲೆ ನಡೆಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು அவைகளை நானே ಅವುಗಳನ್ನು ನಾನೇ உனக்கு சொல்லுகிறேன். ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. So, கர்த்தர் ದೇವರು சொல்லுகிறார், ಹೇಳುತ್ತಾರೆ, வரப்போகிறவைகள், ಬರೋಕೆ ಹೋಗುವವರು, நடக்கிறவைகள், ನಡೆಯುವುಗಳನ್ನು, இனி சம்பவிக்கிறவைகள், ನಿಮಗೆ ಸಂಭವಿಸುವುದನ್ನು, இவைகளை எல்லாம் ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ அவர் தான் சொல்லுகிறார். ಅವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நாமம் கர்த்தராகும். ಅವರ ನಾಮ ದೇವರಾಗಿದೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவர் சொல்லும்போது, ಅವರು ಹೇಳುವಾಗ, அவர் எச்சரித்த போது ಅವರು ಎಚ್ಚರಿಸುವಾಗ அந்த எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படியாமல் ಆ ಎಚ್ಚರಿಕೆಗೆ ಕಿವಿಗೊಡದೆ அது அவர்களுக்கு கசப்பாய் இருந்தது, ಅದು ಅವರಿಗೆ ಕಹಿಯಾಗಿತ್ತು, அது அவர்களுக்கு வேதனையாய் இருந்தது. ಅದು ಅವರಿಗೆ ವೇದನೆಯಾಗಿತ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவர்கள் ಅವುಗಳು தீர்க்கதரிசிகளுக்கு செவிகொடாமல், ಪ್ರವಾದಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல், ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ, தங்களுக்கு இஷ்டமான, ತನಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ, தங்களுக்கு ತನಗೆ லாபமாக, ಲಾಭವಾಗಿ, தங்களுக்கு சுலபமான காரியங்களை ತನಗೆ ಸುಲಭವಾದ செய்ய ಕಾರ್ಯಗಳನ್ನು சொல்லுகிற ಹೇಳುವ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பது அவர்களுக்கு நல்லதாய் இருந்தது. ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದು ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் நடந்தது என்ன? ಅದರಿಂದ ನಡೆದಿದೆ ಏನು? அவர்கள் தேசம் ಅವರ ವೇಷ அக்கினிக்கு இரையானது. ಬೆಂಕಿಗೆ ಒಂದಾಗಿತ್ತು. அவன் சந்ததி, ಅವರ ಸಂತತಿ, அவன் பிள்ளைகள், ಅವರ ಮಕ್ಕಳು எரேமியா சொன்னது போல ಯೆರೆಮೀಯ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ அவர்கள் எல்லாம் அடிமையாக்கப்பட்டார்கள். ಅವರೆಲ್ಲ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು. இந்த அடிமைகளிலே ಈ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ஒருவன் தான் ಒಬ್ಬನೇ இந்த தானியேல். ಈ ದಾನಿಯೇಲನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் சுயாதீனமானவன் அல்ல, ಸ್ವಂತ ಬುದ್ಧಿ சுதந்திரமாக ಸ್ವತಂತ್ರವಾಗಿ தன் வீட்டிலே இல்லை, ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, அந்நிய தேசத்திலே, ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ, அந்நிய ಅನ್ಯ தெய்வங்களின் நடுவே ದೇವರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ இன்னொரு ராஜா, ಇನ್ನೊಬ್ಬ ರಾಜ, அபிஷேகம் பெறாதவன். ಅಭಿಷೇಕ ಹೊಂದದವನು தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னை கொட்டட்டும். ಅಭಿಷೇಕ ಮಾಡಲು ಪಟವನ್ನು ಹೊಡೆಯಲಿ, அது என் தலைக்கு எண்ணெயை போல
ಅದು ನನ್ನ ತಲೆಗೆ ಎಣ್ಣೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ நன்மையா இருக்கும்னு சொல்லுகிறான். ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತೆ ಅಂತ இப்ப ಹೇಳ್ತಾರೆ. இந்த ராஜா ಈಗ ರಾಜ அந்நியன் விக்கிரகத்துக்கு முன்பு நிக்கிறவன், ವಿಗ್ರಹಗಳ ಮುಂದೆ அவருடைய ನಿಂತುವನು, கலாச்சாரம் வேற, ಅವರ ಕಲಾಚಾರ அவன் ಬೇರೆ, பழக்க வழக்கம் வேற, ಅವರ ಅಭ್ಯಾಸಗಳು அவருடைய ಬೇರೆ, வாசைகள் வேற, ಅವರ ಭಾಷೆ ಬೇರೆ, அவருடைய எல்லாம் வேற. ಅವರ ಎಲ್ಲವೂ ಬೇರೆ. இப்போ இந்த தானிய ಈಗ ಈ ದಾನಿಯೇಲನು அங்கே வந்து அடிமையா இருக்கிறான். ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ನಾವು இப்பொழுது ಈಗ சுதந்திரம் பெற்றவர்களாக ಸ್ವತಂತ್ರ ಹೊಂದಿದವರಾಗಿ நாம் நம்முடைய வீடுகளில் ನಾವು இருக்கிற ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்கே நீ துதிக்காம, ಇಲ್ಲಿ ನೀನು ಸ್ತುತಿಸದೆ, இங்கே நீ கூடி வராம, ಇಲ್ಲಿ ನೀನು ಕೂಡಿ ಬರದೆ, வேற எங்க போய் கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிற? ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀ ದೇವರ ಆರಾಧಿಸ್ತೀಯಾ? இங்கேயே உங்களால முடியலன்னா ಇಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ தானியேலை போல ದಾನಿಯೇಲನ ஒரு ರೀತಿಯಲ್ಲಿ சூழ்நிலை மாறும்போது, ಒಂದು ಸಂದರ್ಭ ಬದಲಾಗುವಾಗ, வியாதியோ போராட்டமோ ರೋಗವೋ ಹೋರಾಟವೋ சத்துருவோ நிந்தையோ அவமானமோ உன்னை மூடும் போது, ಶತ್ರುವೋ ನಿಂದೆಯೋ ಅವಮಾನವೋ ನಿನಗೆ ಮೂಡುವಾಗ, இப்ப ಮುಚ್ಚುವಾಗ, ஜெபிக்காத நீ அப்ப ஜெபிப்பேன் என்று சொல்வது எத்தனை உண்மை, அது எத்தனை பொய்யா இருக்கும்? ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನೀನು ಅವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವುದು ಎಷ್ಟು ನಿಜವಾಗಿರುತ್ತೆ, உங்களை ಎಷ್ಟು நீங்களே ಸುಲಭವಾಗಿರುತ್ತೆ. ಕೇಳಿ கேட்டு பாருங்க. ಒಂದು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದರಿಂದ சூழ்நிலைகள் மாறுகிற வரை ಸಂದರ್ಭ ಬದಲಾಗುವ ತನಕ காத்திருக்காத. ಕಾದಿರ ಬೇಡ. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களில, ನಿನಗೆ ಸಿಕ್ಕಪಟ್ಟಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, இந்த நாட்களில ಈ ದಿನದಲ್ಲಿ ஜெபிக்கிற வீரர்களாய் இருங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವೀರರಾಗಿರಿ. தானியேலನು அடிமைப்பட்டு இருக்கும்போது ಗುಲಾಮತನದಿಂದಿರುವಾಗ அவனுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ಅವನಿಗೆ ಫ್ರೀಡಮ್ அவனுக்கு ಇಲ್ಲ. வேற பாஷை போதிக்கப்படுகிறது. ಅವನಿಗೆ ಬೇರೆ ಭಾಷೆ வேற அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு திணிக்கப்படுகிறது. ಅವರ ಕಲಾಚಾರವು இதெல்லாம் செய்யணும், இப்படிதான் நடக்கணும் ಇದೇ ಮಾಡಬೇಕು, ಇದೇ ರೀತಿ அப்படின்ற ನಡೆಯಬೇಕು. கண்டிஷன் அவர்களுக்கு இருக்கும். ಆ ರೀತಿ ಕಂಡೀಷನ್ ಅವರು ಇರುವಾಗ என்ன ஆனாலும் சரி, ಏನೇ ಆದರೂ ಸರಿ, நான் மரித்தாலும் சரி, ನಾನು ಸತ್ತಾலும் ಸರಿ, கிறிஸ்துவுக்காக தெய்வத்துக்காக ஒரு தீர்மானம் அவனுக்குள் இருந்தது. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಎಂಬ ತೀರ್ಮಾನವನ್ನು முதல்ல அவன் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். ಮೊದಲು ಅವನು ತನ್ನೊಳಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡನು. தீர்மானத்தினுடைய நிறைவுதான் ತೀರ್ಮಾನದ ನೆರವೇರಿಕೆನೇ அவனுடைய ஜெபமாய் இருந்தது. ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿತ್ತು. ஆண்டவரே ದೇವರೇ கேளு, ಕೇಳು, ஆண்டவரே ಸ್ವಾಮಿಯೇ மன்னியோ, ಕ್ಷಮಿಸು, ஆண்டவரே ಸ್ವಾಮಿಯೇ இதை கவனித்து பாரு, ಇದು ಗಮನಿಸಿ ನೋಡು, நான் இருக்கிற இடத்தை கவனித்து பாரு, ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು என் ಗಮನಿಸು, சூழ்நிலைகளை கவனியோ, ನನ್ನ ಸಂದರ್ಭವನ್ನು என் ಗಮನಿಸು, நெருக்கத்தை கவனியோ, ನನ್ನ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ಗಮನಿಸು. இந்த இக்கட்டான ಈ ಇಕ್ಕಟ್ಟಾದ இந்த அந்நிய ஜனங்களின் நடுவே, ಈ ಅನ್ಯ இந்த ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, விக்கிரகங்களின் நடுவே, ವಿಗ್ರಹಗಳ இந்த ಮಧ್ಯದಲ್ಲಿ, அந்நிய ಈ ಅನ್ಯ ஜனத்தின் பழக்க வழக்கங்களின் நடுவே, ಈ ಅಭ್ಯಾಸಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ஆண்டவரே ದೇವರೇ நான் உம்மை நோக்கி கூப்பிடுதல், ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೋಗುತ್ತೇನೆ, என் கூப்பிடுதலை கவனியும் என்று ನನ್ನ ಕೂಗನ್ನು ಗಮನಿಸು ಎಂದು அவன் விண்ணப்பிக்க ஆரம்பித்தான். ಅದು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உபவாச ಈ நாட்களில் ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ, இந்த 9வது உபவாச நாளில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ಈ 9 ದಿನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದಿರುವ ದೇವರ நம்முடைய ಜನರೇ, ஜெபம் இப்படி கருத்துள்ளதாய் ನಮ್ಮ இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತದೆ. ஆண்டவரே ಸ್ವಾಮಿಯೇ, இந்த உபவாச நாட்களிலே ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ என்னை கேளும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಕೇಳು ದೇವರೇ, ஆண்டவரே ದೇವರೇ என் கூப்பிடுதலை கேளும். ನನ್ನ ಕೂಗನ್ನು ಕೇಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு ನನಗೆ செவி கொடுங்க ஆண்டவரே. ಕಿವಿಗೊಡಿರಿ ದೇವರೇ, என்னை மன்னியும் ನನ್ನ ஆண்டவரே. ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ, என்னுடைய கிரியை ನನ್ನ ಕ್ರಿಯೆ எந்த விதத்திலும் ಯಾವ ವಿಧದಲ್ಲಿಯೂ மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை தடைபடுத்தாதபடி, ಬೇರೆಯವರ ಆಶೀರ್ವಾದ சபையின் தரிசனம் நிறைவேறுவதை தடைபடுத்தாதபடி, ಸಭೆಯ ದರ್ಶನ ஜனங்களுடைய ரட்சிப்பு என்னால் தடைபட்டு போகாதபடி, ಸಭೆಯ ರಕ್ಷಣೆ ದೇವರ என் சுபாவங்களிலே மாற்றங்களும் ನನ್ನ ಸ್ವಭಾವಗಳ ಬದಲಾವಣೆ, என் ஜெபங்களுக்கு பதில் ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ உண்டாகಲು, என் கிரியைகள் மாறட்டும், ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು என் ಬದಲಾಗಲಿ, பாவ கிரியைகளை மன்னியும் ನನ್ನ ஆண்டவரே ಪಾಪರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು என்று ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ ஜெபிக்கிறவர்களாக ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ கருத்தாய் உணர்ந்து ஜெபிக்கிற ஜனமாய் இருப்போமானால் ಕರೆಕ್ಟಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಜನರಾಗಿ நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿ இந்த உபவாச நாட்களிலே ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்ய வல்லவராய் ದೇವರ இருக்கிறார். ಮಹಾದಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಲು அவர் ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. செய்ய போகிறதை ಅವರು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು முன்பே அறிவித்தார், ಮೊದಲೇ ತಿಳಿಸಿದರು, அதை நிறைவேற்றினார். ನೆರವೇರಿಸಿದರು. இப்பொழுது செய்ய போகிறவைகளையோ ಈಗ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು அவரே முன்பாய் அறிவிக்கிறார். ಅವರೇ ಮೊದಲೇ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக ಆಗ அவர் ஆதியும் அந்தவுமானவர், ಅವರು ಆದಿಯು ಅಂತ್ಯವಾದವರು, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ಅವರು ಅಲ್ಫವು ಉಮೇಹ, அவரே முந்தி
ಹಿಂದಿನವರು ಅವರೇ ಮುಂದಿನವರು ಅವರೇ பிந்தினவருமாய் இருக்கிறார். ಅವರೇ ಹಿಂದಿನವರಾಗಿದ್ದಾರೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ எதை குறித்தும் சிந்தை கொள்ளாமல், ಯಾವುದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡದೆ, எதை குறித்தும் சிந்திக்காமல், எண்ணம் கொள்ளாமல், ಯಾವುದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡದೆ, ಯೋಚನೆ ಮಾಡದೆ எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனமாய் ದೇವರು ನೋಡುವ ಕೂಗಬೇಕು ಜನರಾಗಿ நம்முடைய இந்த உபவாச நாட்களின் ஜெபம் ನಾವು இருக்கட்டும். ಉಪವಾಸ ದಿನಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಲಿ. 20ஆம் வசனத்துல 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இப்படி நான் சொல்லி ಈ ರೀತಿ ನಾನು ಹೇಳಿ ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ என் பாவத்தையும் ನನ್ನ என் ಪಾಪವನ್ನು ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರಾಯೇಲರ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ என் ಮಾಡುತ್ತಾ தேவனுடைய பருவத்துக்காக ನನ್ನ ದೇವರ ಪವಿತ್ರ என் ಪರ್ವತದ விண்ணப்பத்தை ನನ್ನ என் ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். ನನ್ನ ದೇವರ ದೇವನ ಮುಂದೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇನು. அல்லேலூயா. 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 சோ அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் அது. ಅದು ಅವನ ಇಕ್ಕಟ್ಟದ ಸಮಯ ಅದು. அந்த இக்கட்டையும் பொருட்படுத்தாமல் ಆ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೆನೆಸಿಕದೆ அவன் ಅವನು கர்த்தரை நோக்கி ದೇವರನ್ನು ನೋಡಿ விண்ணப்பம் செய்கிறவனாய் இருந்தான். ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த ಕಳೆದ நாட்களிலெல்லாம் ದಿನಗಳಲ್ಲೆಲ್ಲ நாம் எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல. ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೇವೆ ಇದು ಮುಖ್ಯವಲ್ಲ. இந்த உபவாச நாட்களிலே ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು விண்ணப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஜெபிக்கிற ஜனமாய் குடும்பமாய் நாம் மாற வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಜನರಾಗಿ ಕುಟುಂಬವಾಗಿ இந்த ಬದಲಾಗಬೇಕು. 21 நாள் உபவாச நாட்களிலே ಈ 21 ದಿನದ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ 9 நாட்கள் கடந்து போனது. ಒಂದು ದಿನವೂ ಹಾದು ಹೋಗಿತ್ತು. இனிமேல் ஆகிலோ ಇನ್ನು ಮೇಲಾದರೂ கருத்துள்ளவர்களாக ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ என்ன தடசங்கள் வந்தாலும், ಏನೇ ತಡೆ என்ன ಬಂದರೂ, பலவீனம் வந்தாலும், ಏನೇ ಬಲಹೀನತೆ என்ன ಬಂದರೂ, வியாதி வந்தாலும், ಏನೇ ರೋಗ ಬಂದರೂ, என்ன தடை போராட்டங்கள் வந்தாலும், ಏನೇ ತಡೆ ಹೋರಾಟ இந்த ಬಂದರೂ, உபவாச நாட்களில் நான் ஆலயத்தில் போய் ஆலயத்திற்காக இந்த தொடர்பிதிர் கல்லுக்காக நான் ஜெபிப்பேன் என்றதான வைராக்கியமும் தீர்மானமும் நமக்கு இருக்க வேண்டும். ಈ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ದೊಡ್ಡ ಜನಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேಲೂயா. இந்த தானியலுக்கு ಈ ದಾನಿಯೇಲನಿಗೆ ஜெபிக்க கூடாதபடி தடை இருந்தது. ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದೆಂದು ತಡೆ ಇತ್ತು. விண்ணப்பம் ஏறெடுக்க கூடாதபடி தடை இருந்தது. ವಿಜ್ಞಾಪನೆ ಆಗಬಾರದೆಂದು ತಡೆ ಇತ್ತು. ஆனாலும் ಆದರೂ தைரியமாய் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறார். ದೇವರು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. மனுஷனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುವವನಲ್ಲ, தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தபடினாலே ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ அவன் ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರಿಂದ இப்படியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ಅವನು ಇದೇ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அதுல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ಅದೇ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಕರ್ತನೇ, ಹ್ಮ್. ನೀನು ಧರ್ಮ ಸ್ವರೂಪ, ನಾವು ನಾಚಿಕೆಗೇಡದವರು. ಹೌದು, ಈಗಲೇ ಯೆಹೂದ್ಯರು ಯೆರೂಸಲೇಮಿನ ನಿವಾಸಿಗಳು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದ ದ್ರೋಹದ ನಿಮಿತ್ತ ನಿನ್ನಿಂದ ದೇಶ ದೇಶಗಳಿಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ದೂರದಲ್ಲಿಯೂ ಸಮೀಪದಲ್ಲಿಯೂ ಚದುರಿರುವ ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲರು ನಾಚಿಕೆ ಈಡಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, நீதி உமக்கானது, ನೀನು ಧರ್ಮ ಸ್ವರೂಪನು, வெட்கம் எங்களுக்கானது. ನಾವು ನಾಚಿಕೆಗೀಡಾದವರು. ಏನಕ್ಕೆ? நாங்களெல்லாம் ನಾವೆಲ್ಲ உமக்கு விரோதமாக ನಿಮಗೆ செய்த ವಿರೋಧವಾಗಿ துரோகத்தின் நிமித்தமே ಮಾಡಿದ ದ್ರೋಹದ ನಿಮಿತ್ತ நாங்கள் வேத வசனத்தை கையில் எடுத்தவர்கள், ನಾವು ಸತ್ಯದ ವಾಕ್ಯ ಕೈಯಲ್ಲಿ வேத ಇಟ್ಟವರು, பிரமாணத்தை கற்றவர்கள், ಸತ್ಯದ ವಾಕ್ಯ ಪ್ರಮಾಣವಾಗಿ ಕಲಿತವರು, கட்டளையை பெற்ற ஜனம், ಎಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡ ಜನರು, பரிசுத்த ஜாதி, ಪರಿಶುದ್ಧ ಜಾತಿ, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தபடினாலே, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದ್ರೋಹ ಮಾಡಿದರಿಂದ, பாவம் செய்தபடினாலே ಪಾಪ ಮಾಡಿದರಿಂದ வெட்கம் எங்களுக்கு. ಅವಮಾನ ನಮಗೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ಆಗ நாம் அவமானப்படுகிறதுக்கு, ನಾವು ಅವಮಾನ ಹೊಂದುವುದಕ್ಕೂ, நீ வெட்கப்பட்டு போகிறதற்கு காரணம் என்ன? ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நம்முடைய ನಮ್ಮ பாவம், ಪಾಪ, நம்முடைய ನಮ್ಮ மீறுதலாகும். ಮೀರಿಕೆ ಆಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ அவைகளை விட்டு விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ಅವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರಾಗಿರಬೇಕು. இதெல்லாம் தானியேலுடைய வார்த்தை. ಇದು ದಾನಿಯೇಲನ ಮಾತು. 5வது வசனத்தில் சொல்லுகிறான், 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நாங்கள் பாவம் செய்து ನಾವುಗಳು ಪಾಪ ಮಾಡಿ அக்கிரமக்காரராய் இருந்து ಕೆಟ್ಟವರಾಗಿ ನಡೆದು துன்மார்க்கமாய் நடந்து ದುಷ್ಟರಾಗಿ ನಡೆದು கலகம் பண்ணி உடைய கற்பனைகளையோ ವಿಧಿಗಳನ್ನು உடைய நியாயங்களையோ ನಿಮ್ಮ ಆಜ್ಞೆಗಳನ್ನು விட்டு அகன்று போனோம். ಬಿಟ್ಟು ಅಳೆದು ಹೋದೆವು. அத பவுல் எப்படி சொன்னார்னா, ಅದು ಪೌಲನು ಯಾಕೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, அநேக ಅನೇಕರು சில ಕೆಲವರು
சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல ಸಭೆ ಕೂಡುವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ನೀವುಗಳು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. வேத வசனத்தை கடைபிடிக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈ ಹಿಡಿದಿರುವ அநேகர் விட்டு ಅನೇಕರು ಬಿಟ್ಟು உலகத்துக்காக ಲೋಕಕ್ಕಾಗಿ ஓடுகிற போது ಓಡುವಾಗ நீ விட்டு விடாதிரு என்று சொல்கிறார். ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் இவைகளை விட்டு அகன்று போனபடியினாலே ಇವೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೂರ ಆಗಿದ್ದರಿಂದ தேவ கோபம் எழும்பினது. ದೇವರ ಕೋಪವು ಎದ್ದಿತ್ತು. அல்லேலூயா. அல்லேலೂயா. இன்று இல்லனாலும் ஒரு நாள் ಇವತ್ತು ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ದಿನ நிச்சயம் அவர் ನಿಶ್ಚಯವಾಗಿ தம்மை ಅವರು விட்டு விலகி போனவர்கள் மேல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார். ತನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಮೇಲೆ ಕೋಪ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. இன்னைக்கும் அவர் மாறாதவர். ಇವತ್ತಿಗೂ ಅವರು அவர் ಬದಲಾವಣೆ இரக்கங்கள் எல்லாம் அவர் ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲ ஆலயத்தில் மாத்திரம்தான். ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினது, ಅವರು ರಕ್ತ ಸುರಿಸಿ பாடுபட்டது ಪಾಪವಾಗಿ ஒவ்வொரு பாவியையும் ಒಂದೊಂದು ಪಾಪ நீதிமானாய் மாற்றுவதற்கு தான். நீதிವಂತರಾಗಿ ஆனா அந்த நீதிமான் ಆ ನೀತಿವಂತರು சபையில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். ಸಭೆ ನೆಲೆಯೂರನಾಗಿರಬೇಕು. சபை இல்லாமல் நீதியாய் வாழ முடியாது. ಸಭೆ ಇಲ್ಲದೆ ನೀತಿಯಾಗಿ அவர் ಜೀವಿಸಲು சபையை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஸ்தாபித்ததனுடைய நோக்கம் அதுதான். ಸಭೆ ಸ್ಥಾಪಿಸಬೇಕು ಚಿಂತೆ ಅದು. இந்த கட்டளை பிரமாணங்களை விட்டு விட்டபடியினாலே ಈ ಕಟ್ಟಳೆ ಪ್ರಮಾಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರುವುದರಿಂದ அவமானம் ಅವಮಾನವು யாருக்கு? ಯಾರಿಗೆ? ಹೇಳಿ. ನಿಮಕ್ಕೇನು ಹೇಳ್ಬೇಡ. ನಿಮಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. அவமான ಅವಮಾನ ನನಕ್ಕೆ. ನನಗೆ அப்படித்தானே சொல்லி இருக்கிறான். ಆಯ್ತು ಹೇಳಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. தானியேல் பாவம் செஞ்சவன் கிடையாது. ದಾನಿಯೇಲ್ ಪಾಪ ಮಾಡಿದವನಲ್ಲ. அவனுடைய தகப்பன், ಅವನ ತಂದೆ, அவன் தாத்தா, ಅವನ ತಾತ, அதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு செய்த அக்கிரமம். ಅವರು ಅದಕ್ಕಿಂತ ಮುಂದೆ ಮಾಡಿದ அவர்கள் பிரமாணத்தை விட்டபடியினாலே ಅವರು ಪ್ರಮಾಣವನ್ನು ಬಿಟ್ಟುದರಿಂದ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ப்பா? ಇವನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಈಗ? அடிமையாய் இருக்கிறான். ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் ಆದರೂ தான் கற்றதிலே ತಾನು ಕಲಿತಿದ್ದರಲ್ಲಿ நிலைத்திருந்தான். ನೆಲೆಯಾಗಿದ್ದನು. அவனுக்கு வேதம் இருந்தது. ಅವನದು ಸತ್ಯವಿದೆ. எரேமியாவும் ಯೆರೆಮೀಯನು ஏசாயா எழுதின ಯೆಶಾಯ ಬರೆದ தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அவன் கையில் இருந்தது. ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ அதை வாசிக்க ஆரம்பித்தான். ಅದು ಓದಲು அதை ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. தினம் தினம் வாசித்தான். ಅವನು ದಿನ ದಿನ ಓದಿ எழுதப்பட்ட வார்த்தை தான் அங்க இருக்கு. ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಾಕ್ಯವೇ ಅಲ್ಲಿದೆ. புதுசா ஒண்ணும் இல்ல. ಹೊಸದಾಗಿ ಏನು ಇಲ್ಲ. ஆனா ಆದರೂ தினமும் வாசித்தான். ದಿನವೂ ಓದಿದನು. வாசித்தபடினாலே ಓದಿದರಿಂದಲೇ புதிய வெளிச்சங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ಹೊಸ ಬೆಳಕನ್ನು ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் வேத வாசிப்பு இல்லைன்னா ಅಂತ ಸತ್ಯವೇದ ಓದೋಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்மளால எதையும் புதிதாய் ನಮ್ಮಿಂದ ಏನು ಹೊಸದಾಗಿ தெளிவை கற்றுக்கொள்ள முடியாது. ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இருக்க இருக்க ಇರುತ್ತಾ அதை எப்படி சொல்லலாம்னா ಅದು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅಂದ್ರೆ மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಚಾರ್ಜ್ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ என்னது ಏನದು வேத வசனம். ಸತ್ಯದ ವಾಕ್ಯ. இத வாசிக்கலன்னா ಅದು ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ உன் விசுவாச வாழ்க்கை சார்ஜ் பூஸ்டப்பே ஆகாது. ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಜೀವಿತ ಚಾರ್ಜ್ ಪೂರ್ಣ ಆಗುವುದಿಲ್ಲ. இருக்க ಇರುತ್ತಾ அது கீழே போய் ಅದು ಕೆಳಗೆ ಹೋಗಿ கடைசியில ಕೊನೆಯದಾಗಿ நீ அவமானத்துக்குரியவனாய் அலையணும். ನೀನು ಅವಮಾನ ಇರೋನಾಗಿ ಅಳೆಯಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ உனக்கு கேடு உண்டாகாதபடி ನಿನಗೆ ಕೇಡು ಉಂಟಾಗದಂತೆ இந்த நாட்களில ಈ ದಿನಗಳಲ್ಲಿ தானியேல் ஜெபித்தது போல ದಾನಿಯೇಲನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ஜெபிக்கிறவர்களாக ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ நாம் மாறுவோம். ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல திரும்பவும் சொல்கிறார், 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் ನಾವು ನಮ್ಮ வெட்கத்துக்குரியவர்களானோ. ನಾವು ನಮ್ಮ ಅರಸರು ಪ್ರಧಾನರು ಹಿರಿಯರು ನಾಚಿಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೇವೆ. யார் யாரு? ಯಾರ್ಯಾರು? ஒருத்தனும் இல்ல. ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. அத்தனை பேரும் வெட்கத்துக்குரியவனாய் மாறினான். ಅಷ್ಟು ಜನರು ಅವಮಾನಕ್ಕೆ ನಾಚಿಕೆಯಾದರು. இவரோடு கூட இருந்தவர் யார்? ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದವರು ಯಾರು? இவரோடு கூட இருந்தவர் யார்? ಇವರೊಂದಿಗೆ ಇರುವವರು ಯಾರು? சேனைகளின் கர்த்தர். ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತರವರು. எகிப்தின் சேனையை விட ಐಗುಪ್ತನ ಸೈನ್ಯಕ್ಕಿಂತ தெய்வத்தினுடைய சேனை பெரிதாய் இருந்தது. ದೇವರ ಸೇನೆ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. தெய்வத்தினுடைய கரம் ஓங்கினதாய் இருந்தது. ದೇವರ ಕರ ಬಲವಾದಾಗಿತ್ತು. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ராஜாக்களை எல்லாம் அவர் சங்கரித்தார். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದಂತ ರಾಜರನ್ನೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡಿದರು. 136ஆம் சங்கீதத்திலே 136ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ எவ்வளவு பேரை அவர் அழித்தார் என்று அங்கு ಎಷ್ಟು எழுதப்பட்டிருக்கிறது. ಜನರನ್ನು ಅವರು ಸಾಯಿಸಿದರು ಎಂದು ಅಲ್ಲಿ எவ்வளவு ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மகிமையான காரியத்தை ಇಷ್ಟು ಮಹಿಮೆಯಾದ அவர் ಕಾರ್ಯವನ್ನು செய்தபடினாலே ಅವರು ಮಾಡಿದರಿಂದ நீங்கள் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். ನೀವು ಸ್ತುತಿಸಿ ಅವರ ಕೃಪೆ ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವುದು ಅಂತ ಹೇಳಿದರು. அல்லேலூயா. 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 அப்ப துதி இல்லாம ಆಗ ಸ್ತುತಿ ಇಲ್ಲದೆ
கிருபை உண்டாகாது. ಕೃಪೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ನೀ ಹೊಂದಿಕೊಂಡ ರಕ್ಷಣೆ நீ என்ன பண்ணணும்? ನೀ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? இப்போ ಈಗ இந்த கன் ஷூட்டிங் எல்லாம் பழகும் போது ಈ ಗನ್ ಶೂಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಾಗ என்ன பண்ணுவாங்க? ಏನ್ ஒரு ಮಾಡ್ತಾರೆ? பெரிய ரவுண்டு ಒಂದು ದೊಡ್ಡ ರೌಂಡ್ ரவுண்டா இருக்கும், நடுவுல ஒரு சின்ன ரெட் கலர் ரவுண்ட் வச்சிருக்கும். ರೌಂಡ್ ಆಗಿರುತ್ತೆ, ಚಿಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ರೆಡ್ நல்ல பிராக்டிஸ் பண்ணவன் என்ன பண்ணுவான்? ಒಳ್ಳೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿದವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஸ்ட்ரைட்டா ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ சென்டர் பாயிண்ட்ல ரெட் கலர்ல அடிப்பான். ಸೆಂಟರ್ ಪಾಯಿಂಟ್ ರೆಡ್ ಕಲರ್ ಹೊಡಿತಾನೆ. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறன்றவங்க ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರುವವರು என்ன பண்ணுவான்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எங்கயாவது அதுல ஒரு இடத்துல ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஹalleluya. இப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ಈ ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ முயற்சித்துக் கொண்டே இருக்கணும், ಹೆಚ್ಚಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು, ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. வேத வாசிப்பு ಸತ್ಯದ ವಾಕ್ಯ ಓದುವುದು விட்டுறக்கூடாது. ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. இது உங்க வீடுகள் ಇದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲ. வாரந்தோறும் ವಾರಸ ஆலயத்துல என்ன பண்ணணும்? ಆಲಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சபை கூடி வருதல்ல ಸಭೆ ಕೂಡಿಕೆ ಬರೋದಲ್ಲಿ என்ன வியாதினாலும் வரணும், ಏನೇ ರೋಗ ಅಂತ ಬರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. என்ன பிரச்சனைனாலும் ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಅಂದ್ರು வந்து தேவ சமூகத்துல காத்திருந்தா கர்த்தர் சௌக்கியமாக்க வல்லவராய் இருக்கிறார். ಒಂದೇ ಸಮ ಕಾಯಿಲೆ ದೇವರು ಗುಣಪಡಿಸಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆதலால் ನಾವು வெட்கத்துக்குரியவர்கள் ஆவதற்கு காரணம் ಅವಮಾನಕ್ಕೆ ಕಾರಣ நாம் செய்த பாவமும் கர்மமுமே. ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪವು நாம் ಕರ್ಮವೇ. அவரை விட்டு தூர போனபடினாலே ನಾವು ಬಿಟ್ಟು ದೂರ ಆಗಿದ್ದರಿಂದ நமக்கு நேர்ந்த ನಮಗೆ ಸರಿಯಾದ கஷ்டங்கள் ಕಷ್ಟಗಳು இந்த அவமானங்களா. ಈ ಅವಮಾನಗಳಾಗಿರುತ್ತೆ. நாம் அவரை விட்டு தூர போனதுக்கு ನಾವು ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗೋದಕ್ಕೆ நமக்கு கிடைத்த பலன் என்ன? ನಮಗೆ ಸಿಕ್ಕಂತ ಫಲ வேதனையும் அவமானமும். ನಾಚಿಕೆಯು ಅವಮಾನವು. ஹalleluya. தானியேல் ದಾನಿಯೇಲನು அவ்வளவு நெருக்கம் வந்தது, ಇಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟು ಬಂದಿತ್ತು, அடிமையாய் இருக்கிறான், ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ, ஜெபிக்க கூடாது என்ற தடை இருக்கிறது. ಪ್ರತಿಸಬಾರದೆಂದು ஆனாலும் ஜெபித்தான், ಆದರೂ ಪ್ರತಿಸಿದ, ஆனாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான். ಆದರೂ ದೇವರನ್ನು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದನು. இவ்வளவும் அறிந்திருந்தோ ಇಷ್ಟು ತಿಳಿದಿದ್ದು தன் சூழ்நிலை மாற ತನ್ನ ಸಂದರ್ಭ தன் பின் சந்ததிகள் ஆகிலோ ತನ್ನ ಹಿಂದೆ ಸಂತತಿ தேவனுடைய கரத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள ದೇವರ ಕರದ ಫಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು கர்த்தருடைய ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು மகிமை வெளிப்பட ದೇವರ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟಿಸಲು இவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ಇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. இந்த ஜெப ஆவியை ಈ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உங்கள் மேல் இறங்க பண்ணுவாராக. ಈ ಉಪವಾಸದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ இந்த ಇಳಿಯಲಿ. ஜெப ஆவினாலே கர்த்தர் உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நானும் ಈ ஜெபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. தானியேல் ஜெபித்தது போல ದಾನಿಯೇಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ಪ್ರಾರ್ಥಿಸುವ ದೇವರು ಎಬ್ಬಿಸಲಿ. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொருவரும் ಒಬ್ಬೊಬ್ಬರು பெரியோர் சிறியோர் என்று வாராமல் ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಎಂದು தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாக ದಾನಿಯೇಲನ இந்த உபவாச நாட்களை நியமித்துக் கொண்டு ஜெபிக்க ಈ பழகுவீர்களானால் ಉಪವಾಸವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದರೆ உன்னுடைய லட்சை ನಿಮ್ಮ ಲಜ್ಜೆ, உன்னுடைய வெட்கம் அவமாನ சந்தோஷமாய் மாறும். ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖ உன்னுடைய ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. நெருக்கம் ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟು நன்மையாய் மாறும். ಒಳ್ಳೆಯದಾಗಿ உன்னுடைய தரித்திரம் ನಿಮ್ಮ ದರಿದ್ರ உனக்கான ஆசீர்வாதமாய் மாறும். ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ஹalleluya. ಬದಲಾಗುತ್ತದೆ. தானியேல் அப்படித்தான் ஜெபித்தான். தானியேல் அதே தானியேல் ஜெபித்தான். ஜெபித்தபடியினாலே தானியேல் ಪ್ರಾರ್ಥಿಸಿದ சிங்கங்களின் வாய்க்கு தெய்வம் அவனை தப்புவித்தார். ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಯನ್ನು ತಪ್ಪಿಸಿದ அதே ராஜா வாயிலே கர்த்தர் அறிக்கையிட பண்ணினார், ಅದೇ ರಾಜನ ದೇವರ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தானியேலுடைய கர்த்தர் தெய்வம் என்று. ದಾನಿಯೇಲನ ದೇವರು ದೇವರೆಂದು. ஹalleluya. 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 இப்படி ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் ಈ இருப்பீர்களானால் ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ ನೀವು உங்கள் ಇರುವುದಾದರೆ தெய்வம், ನಿಮ್ಮ ದೇವರು, நீ விண்ணப்பிக்கிற கர்த்தர், ನೀವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವ உன் ದೇವರು, விண்ணப்பத்தை கேட்கிறவர், ನೀವು ವಿಜ್ಞಾಪನೆ உன்னோடு ಕೇಳುವವರು, கூட இருக்கிறவரே, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವರೇ, தெய்வம் என்று உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் அறிந்து கொள்ள கர்த்தர் வழியை செய்ய வல்லவராய் ನಿಮ್ಮ இருக்கிறார். ಸುತ್ತ ಜನ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋ ದೇವರು ಬಹಳ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அப்படி ஜெபிக்கிறவர்களாக ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ நாம் மாற ನಾವು ಬದಲಾಗಲು நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ಈ ದಿನ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. இசைக்கேல் எழுதின புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Book of Ezekiel 37. ಆಮೇಲೆ ಆತನು ನನಗೆ ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ನರಪುತ್ರನೇ, ಈ ಎಲುಬುಗಳು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪೂರ್ಣ ವಂಶವು. ಇಗೋ, ಆ ವಂಶೀಯರು, ಅಯ್ಯೋ, ನಮ್ಮ ಎಲುಬುಗಳು ಒಣಗಿ ಹೋದವು, ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯು ಹಾಳಾಗಿತ್ತು, ನಾವು ಬಹು ಗುಣನಾಶವಾದೆವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வசனம் புரியணும்னா ಈ ವಾಕ್ಯ ಅರ್ಥ ಆಗಬೇಕಂದ್ರೆ 3ஆம் வசனம் ಮೂರನೇ ವಾಕ್ಯ verse 3
அவர் என்னை நோக்கி, ಆತನನ್ನು ನೋಡಿ கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி, ದೇವರ ಎಸೇಕಿಯೇಲನ್ನು ನೋಡಿ, மனுபுத்திரனே, ನರಪುತ್ರನೇ, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ಈ ನರಪುತ್ರನು ಜೀವನ ಹೊಂದುತ್ತದೆ ಅಂತ ಕೇಳಿದರು. அதற்கு நான், ಅದಕ್ಕೆ ನಾನು, கர்த்தராகிய ஆண்டவரே, ಕರ್ತನಾದ ದೇವರೇ, ದೇವರು அதை அறிவி ಅದು ತಿಳಿಯುತ್ತೀರಾ என்றேன். ಎಂದ್ರು. அல்லேலூயா. அப்ப 11 சொல்லுகிறார், 11 ಹೇಳ್ತಾರೆ, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, ಆಗ ಅವನನ್ನು ನೋಡಿ, மனுபுத்திரனே, ನರಪುತ್ರನೇ, இந்த எலும்புகள் ಈ ಎಲುಬುಗಳು இஸ்ரவேல் வம்சத்தார் ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದ அனைவருமே ತಿಳಿಯುತ್ತಾರೆ. இதோ இதோ அவர்கள் ಅವರು எங்கள் ನಮ್ಮ எலும்புகள் உலர்ந்து போயிற்று, ಎಲುಬುಗಳು ಒಣಗಿ ಹೋದವು, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ ಹಾಳಾಗಿತ್ತು, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ನಾವು ಪುನರ್ನಾಶವಾದೆವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? எங்கள் எலும்புகள், ನಮ್ಮ ಎಲುಬುಗಳು இஸ்ரவேல் ஜனம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை கூட ಈ ನಮ್ಮ ಸಂದರ್ಭ ಕೂಡ பார்த்து நம்மளும் நினைக்கலாம், ನಾವು ಯಾವ குடும்ப சூழ்நிலை, ಕುಟುಂಬ ಸಂದರ್ಭ, நம்முடைய சரீரத்தின் ನಮ್ಮ ಶರೀರದ பலவீனங்கள், வியாதி, ರೋಗ, நம்முடைய ஆலயத்தின் காரியங்கள், ನಮ್ಮ ಆಲಯದ ಕಾರ್ಯಗಳು இவைகளை பார்த்து ಇವುಗಳನ್ನು ನೋಡಿ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, ನಮ್ಮ ಎಲುಬುಗಳು ನಾಶವಾಗಿತ್ತು, எனக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது அற்று போகிறது, ನಮಗಿದ್ದ ನಂಬಿಕೆ ಕಡಿಮೆಯಾಗಿತ್ತು, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ನಾವು ಬುಡಾ ನಾಶವಾದೆವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. சூழ்நிலையை கவனிக்கிறவன், ಸಂದರ್ಭ ಗಮನಿಸುವನು, அதை ஞானி சொன்னான், ಅದು ಜ್ಞಾನಿ ಹೇಳಿದನು. காற்ற பார்க்கிறவன், ಕಾಗೆ ನೋಡುವವನು, காக இல்ல காளி, ಗಾಳಿ ನೋಡುವವನು, காற்ற பார்க்கிறவன் ಗಾಳಿ ನೋಡುವವನು என்ன பண்ண மாட்டான்? ಏನ್ ನೋಡುದಿಲ್ಲ, விதைக்க போக மாட்டான். ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. காற்ற கவனிக்கிறவன் ಗಾಳಿ ಗಮನಿಸುವವನು விதைக்க போவானா? ಬಿತ್ತುತ್ತಾನ? போவானா? ಹೋಗುದಿಲ್ಲ. இப்ப விதைக்கலன்னா ಈಗ ಬಿತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ பலன் என்ன அவனுக்கு? ಫಲ ಏನು ಅವನಿಗೆ? ஒண்ணுமே ಏನು இல்ல. ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவனுடைய கவனம் ಆಗ ಅವನ ಗಮನ காற்றின் மேல அல்ல, ಗಾಳಿಯ ಮೇಲಲ್ಲ, தன் கையில் கத்தர் கொடுத்த விதையின் மேல இருக்க வேண்டும். ತನ್ನ ದೇಹ ಕೊಡುವ ವಿಧಾನ ಮೇಲೆ பவுல் ಇರುತ್ತದೆ. சொல்லுகிறான், ಪೌಲ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் விதைத்தேன், ನಾನು ಬಿತ್ತಿದೆ, அப்பொழுது நீர் பாய்ச்சினார், ಅಪೊಸ್ತಲ ನೀರು ಇದ್ದಿದ್ದನು, தெய்வம் ದೇವರು அதை விளையச் செய்தார். ಅದು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. விளைய செய்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡೋ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ இந்த ಇದ್ದಾರೆ. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி ಈ கொடுத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಅನುಭವದ ದೇವರು ನಮಗೆ ಬರೆದು இதை ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாசிக்கிறோம் கேட்கிறனா, ನಾವು ಓದುವ ಕೇಳುವುದು ನಾವು அப்படி விசுவாசத்திலே பலன் கொண்டு ಆ ರೀತಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದು கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்புகிற சபையா இந்த கால கடைசியிலே நாம் மாற வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಎದುರಿನ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. அதை விட்டுட்டு ಬಿಟ್ಟು சூழ்நிலையை பார்த்து ಸಂದರ್ಭ ನೋಡಿ, என்னிலே பலன் இல்லை, ನನ್ನಲ್ಲಿ ಬಲ என் ಇಲ್ಲ, நம்பிக்கை அற்று போகிறது, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹೋಗಿದೆ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ಅಷ್ಟೇ ಮುಗಿದೋಯ್ತು. அப்படின்னு பேசுறத நிறுத்திட்டு ಆ ರೀತಿ ಮಾತಾಡೋದು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು அவருக்காய் காத்துரு. ಅವರಿಗೋಸ್ಕರ அல்லேலூயா. ಕಾದಿರಿ. இன்னும் நான் சொல்லுவேன், ಇನ್ನೂ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படி அவிசுவாசமா பேசுறதை விட ಈ ಅವಿಶ್ವಾಸವಾಗಿ ಮಾತಾಡೋದ್ರಿಂದ பேசாம வாயை மூடிட்டு இருந்தனாலே பல நன்மைகள் உண்டாகும். ಮಾತಾಡದೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರೆ இன்னைக்கு பல நன்மைகள் கெட்டதற்கு காரணமே இந்த நார வாய் தான். ಇವತ್ತು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ಕೆಡೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮ என்ன ಬಾಯಿ. வாய்? ಏನ್ ಬಾಯಿ? கப்பு வாய். ವಾಸನೆ ಬರುವಂತ ನಾಯಿ. அல்லேலூயா. 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 வாய் ಬಾಯಿ. கர்த்தர் நல்லவர். இந்த நார வாய் ಈ ವಾಸನೆ ಬರುವ ಬಾಯಿ பல நன்மைகளுக்கு எடுத்து போகும். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ಕೆಡಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ தன் மனதை அடக்கிறவன் ಮನಸ್ಸಿಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡುವವನು உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಉತ್ತಮನೆಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. தன் மனதை கண்ட்ரோல் பண்ணுகிறவன் ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡುವವನು அவன் பலமுள்ளவனாய் இருப்பான். ಅವನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. ஆதலால் ಆದ್ರಿಂದ நீ நெகட்டிவா பேசுறதை விட ನೀನು ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತ வாய மூடின்னு சைலண்டா இரு. ಬಾಯಿ உன் ಮುಚ್ಚಿಕೊಂಡು நெகட்டிவான எண்ணம், ನಿಮ್ಮ ನೆಗೆಟಿವ್ உன் நெகட்டிவான சிந்தை அது உனக்குள்ளே இருக்கட்டும். ಅದು ನಿನ್ನೊಳಗೆ ಇರಲಿ. அத உன் பிள்ளைகளுக்கோ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ இல்ல உன் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கோ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ அதை ಇರುವವರಿಗೂ கிடத்தாத, ಅದು ಹೇಳಿಬೇಡ. அதை பாஸ் பண்ணாத, அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் அவர்கள் வளரட்டும். ಆ ನಂಬಿಕೆ ಅದು ಬೆಳೆಯಲಿ. அதை கண்ட்ரோல் பண்ணு. ಅದು ಕಂಟ್ರೋಲ್ தெய்வம் பார்த்துக் கொள்வார்னு சொல்லு. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಅಂತ ಹೇಳು. உன்னுடைய நெகட்டிவையும் பாசிட்டிவா அவர் மாத்திடுவார். ನಿಮ್ಮ ನೆಗೆಟಿವ್ ಪಾಸಿಟಿವ್ அல்லேலூயா. வாய் திறக்காம இருந்தனா கர்த்தர் அவைகளை சேஞ்ச் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ಬಾಯಿ ತೆಗೆದು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದ ದೇವರು ಬದಲಾಯಿಸ ಶಕ್ತಿ. அதனால இந்த எசேக்கியேல ಅದನ್ನ ಎಸೇಕಿಯನು உண்மையாலுமே ನಿಜವಾಗಿಯೂ ஒரு எலும்பு கூடு நிறைந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டார். ಒಂದು ಮೂಳೆ ತುಂಬಿದಂತ ಸ್ಥಳದ ತೆಗೆದು ನಿಲ್ಲಿಸಿದರು. இப்ப இந்த எலும்பு கூடெல்லாம் ಈ ಮೂಳೆಗಳೆಲ್ಲ என் ஜனம்னு சொல்றார்.
ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಯಾರು? நம்மளைத்தான் சொல்லிட்டு இருக்கு. ನಮ್ಮನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. சபையை தான் ಸಭೆಯನ್ನೇ சொல்ற. ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப தீர்க்கதரிசிய ಈಗ ಪ್ರವಾದಿಯನ್ನು ஊழியக்காரன ಸೇವಕರನ್ನು உண்மையாலுமே ನಿಜವಾಗಿಯೂ கல்ற தோட்டத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். ಸಮಾಜದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. எல்லாம் எலும்பு கூடு. ಎಲ್ಲ ಮೂಳೆಗಳು. என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೀತದ್ರಲ್ಲಿ? எவனாவது பேசுவான்? ಯಾರು ಮಾತಾಡ್ತಾರಾ? எவனாவது விசாரிப்பான்? ಯಾರು ವಿಚಾರಿಸ್ತಾರಾ? தீர்க்கதரிசி அழுவாத, ಪ್ರವಾದಿ ಅಳಬೇಡ, எசேக்கியேலே பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நாங்கெல்லாம் இருக்கிறோம் ನಾವೆಲ್ಲ ಇದ್ದೇವೆ அப்படி யாராவது பேசுங்க ஆள் இருக்கா? ಅವರೆಲ್ಲ ಮಾತ್ರ ಯಾರು கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிற ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பா எசேக்கியேலே ಎಸೇಕಿಯೇಲನೇ தீர்க்கதரிசியா ಪ್ರವಾದಿಯೇ இந்த எலும்புகள்லாம் ಈ ಮೂಳೆಗಳೆಲ್ಲ பேசுமா, ಮಾತಾಡುತ್ತಾ நடக்குமா, ನಡೀತದಾ, நிக்குமா, ನಿಲ್ಲುತ್ತದಾ, எலும்பி வருமா, ಎದ್ದು ಬರುತ್ತದಾ, இதெல்லாம் ಇದೆಲ್ಲ மனிதனாய் மாறுமா ಮನುಷ್ಯನಿಗೆ ಬದಲಾಗುತ್ತಾ அப்படின்னு கேக்குறாரு. ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ. என்ன பதில் சொல்லுங்க? ಏನು ಉತ್ತರ ಹೇಳುತ್ತಾರೆ? எசேக்கியேல் சொல்லுகிறான், ಎಸೇಕಿಯೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தாவே ದೇವರೇ அது உமக்கே தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತು, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது அது உம்முடைய கரத்துல இருக்கிறது. ನೀವೇನ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತೀರಿ ನಿಮ್ಮ ಕೈಲಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்கிற இடத்துல ನಾನು ನೋಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒண்ணும் நடக்காது. ಏನ್ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. என் புத்தி ನನ್ನ ಬುದ್ಧಿ நாம் பார்க்கிறதெல்லாம் ನಾನು ನೋಡುವುದಲ್ಲ உலர்ந்து போனது. ನಾಶವಾಗಿದೆ. அது இனி அதின்னு மனிதனாக ஒரு சேனையாய் எழும்புவதற்கு எந்த தகுதியும் அங்கே இல்லை, ಮನುಷ್ಯನಿಂದ ಸೈನ್ಯವಾಗಿ ಎದ್ದೇಳಕ್ಕೆ எந்த ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. பார்வையும் அங்கே இல்லை, ಯಾವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, எந்த விதமான வழியும் இல்லை. ಯಾವ ವಿಧದ ದಾರಿಯೂ ಇಲ್ಲ. ஆனால் நீர் என்னை நிற்க பண்ணி ಆದರೆ இருக்கிறீரானால் ನೀವು ಒಂದು ಮಾಡೋದ್ರಿಂದ நிச்சயம் நீர் ஒன்றை செய்ய நினைத்திருக்கிறீர். ನೀವು ಒಂದು ಮಾಡೋಷ್ಟು ನಿಜ அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. யோபனுடைய வார்த்தை எடுத்து சொல்லணும்னா ಯೋಬನ ಮಾತು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ தேவன் சகலமும் செய்ய வல்லவர். ದೇವರು ಸಕಲ ಮಾಡಲು அல்லேலூயா. ಶಕ್ತನು. தைரியமாய் எசேக்கியேல் அந்த இடத்துல நின்றான். ಧೈರ್ಯವಾಗಿ ಎಸೇಕಿಯೇಲ್ இப்ப ஆண்டவர் அடுத்தது எசேக்கியேல்ட்ட சொன்னார், ನೀವು ದೇವರು ಮತ್ತೆ ಎಸೇಕಿಯೇಲ್ இந்த எலும்புகளை பார்த்து ಈ ಮೂಳೆಗಳನ್ನು ನೋಡಿ, இந்த யூஸ்லெஸ் ஆன ಈ இந்த ಉಪಯೋಗ ஜனத்தை பார்த்து நீ பேசுன்னா. ಈ ಜನ ನೋಡಿ ನೀನು ಮಾತನಾಡು ಅಂತ. என்னது ಏನು? என்னது? உங்களை பார்த்து பேசுன்னு சொல்றார். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಮಾತಾಡು ಅಂತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய ನಿಮ್ಮ சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ಸಂದರ್ಭದ ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் ஆண்டவரே இது எப்படி சாத்தியம் ஆண்டவரே? ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಸಾಧ್ಯ? எலும்புகிட்ட போய் நான் பேச முடியுமா ಮೂಳೆ ஆண்டவரே? ಹತ್ರ ಮಾತಾಡೋಕೆ ಸಾಧ್ಯನಾ? அப்படின்னு அவன் யோசிக்கல. ಅದು ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ. தெய்வம் யார் என்று அவன் அறிந்தபடி ದೇವರು ಯಾರನ್ನು ತಿಳಿದರಿಂದ அந்த எலும்புகளை பார்த்து பேசினார். ಆ ಮೂಳೆಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಿದ. எல்லாருக்கும் வீட்டுல போய் வாசித்து ಈ பாருங்க. ಅಧಿಕ ಮನೆಗೆ ಹೋದ್ರಿ. இந்த எலும்புகள் எல்லாம் ಈ ಮೂಳೆಗಳೆಲ್ಲ அந்தந்த எலும்பு அந்தந்த பாடியோட சேராது. ಆ ಮೂಳೆ ಆ ಬಾಡಿಗೆ ಸೇರಿತ್ತು. எல்லாம் ஒண்ணா கிடந்தது. ಎಲ್ಲ ಒಂದಾಗಿತ್ತು. அந்தந்த பார்த்து அந்தந்த பாடியோட போக ஆரம்பிச்சது. ಆ ಪಾಠ ಬಾಡಿ எலும்புகள் சேர்ந்தது. ಮೂಳೆಗಳು ಸೇರಿತ್ತು. அடுத்தது நரம்புகள் உண்டானது. ನಂತರ ನರಗಳು ಉಂಟಾಗಿತ್ತು. அடுத்தது சதைகள் உண்டானது. ನಂತರ ಮಾಂಸ ಉಂಟಾಗಿತ್ತು. அடுத்தது தோல் உண்டானது. ಚರ್ಮ ಉಂಟಾಗಿತ್ತು. அவைகள் எல்லாம் ஒரு சேனையாய் எழும்பி நின்றார்கள். ಅವರೆಲ್ಲ ಒಂದು ಸೈನ್ಯವಾಗಿದ್ದರು. உங்க தெய்வம் யாருங்க? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? உலர்ந்ததையும் சேனையாய் எழுப்புகிறார். ಮೂಳೆಗಳ ಸೈನ್ಯವಾಗಿ ಬೀಸುವವರು. இந்த நம்பிக்கையோடு ಈ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ இந்த எசேக்கியேல் போய் நின்ற இடம் ஒன்றுக்கும் உதவாத இடம், ಈ ಎಸೇಕಿಯೇಲ್ ನಿಂತಿದ್ದ ಸ್ಥಳ ಒಂದಕ್ಕೂ ஒரு ಉಪಯೋಗವಾಗದ ಸ್ಥಳ. அறிகுறியும் இல்லாத இடம். ಏನಿಲ್ಲದ ಸ್ಥಳ. ஒருவன் கர்த்தரை நம்பி நின்றான். ಒಬ್ಬನ ದೇವರು ನಂಬಿ ஒரு ನಿಂತ. சேனையை கர்த்தர் அவனுக்கு எழுப்பி கொடுத்தார். ಸೈನ್ಯ ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದ. ஒரு தானியேல் ಒಂದು ದಾನಿಯೇಲನು தடைகள் இருந்தும் ஜெபித்தான். ತಡೆ ಇದ್ದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. தானியேலுடைய கர்த்தர் தெய்வம் என்பதை அவர் அடையாளப்படுத்தினார். ದಾನಿಯೇಲ ದೇವರು இந்த இத்தனை பேர் நாம் இருக்கிறோம். ನಾವು ಇಷ್ಟು ಜನ ಇದ್ದೇವೆ. ஒருமனப்பட்டு ಒಂದು ಮಾತ್ರ எசேக்கியேலை போல இந்த பித்திருக்களுக்காக ஜெபிக்கிற ஜனமாய் நீ மாறு. ಈ ಬಿದ್ದಿಗಳ ಜನ எசேக்கியேலுக்கு இருந்த பாரம், எசேக்கியேலுக்கு இருந்த தரிசனம், எசேக்கியேலுக்கு இருந்த பார்வை இந்த காலவோடு உங்களுடையதாய் மாறட்டும். ಎಸೇಕಿಯೇಲ್ ಪಾರ ಎಸೇಕಿಯೇಲ್ ಎಲ್ಲ ನಿಮಗೆ தானியேலுக்கு இருந்த அந்த ஜெப வாஞ்சை, ದಾನಿಯೇಲಿಗಿಂತ ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಜೀವಿತ தெய்வத்தின் மேல் இருந்த வைராக்கியம் இந்த காலவோடு உங்களுடையதாய் மாறட்டும். அப்படி தைரியமாய் நீ ஜெபிப்பாயானா இந்த உபவாச நாட்களின் முடிவிலே கர்த்தர் உனக்காய் ஒரு சேனையை இந்த பட்டணத்திலிருந்து எழுப்பி கொடுக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಸೈನ್ಯವನ್ನು ಎಬ್ಬಿಸಿಕೊಳ್ಳಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆதலால் தைரியமாக இவர்களை போல் ஜெபிக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் இந்த காலவோடை மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். ಈ ರೀತಿ ಪ್ರಯತ್ನವಾಗಿ ದೇವರು ಬೆಳೆದ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ ஒரு நாளுடைய ಒಂದು ದಿನದ வாக்குத்தத்தத்தை ವಾಗ್ದಾನ உங்களுடைய வசனத்தை எடுத்துக்கங்க. ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அவங்க ಅವರವರು வந்து ಬಂದು உங்க வசனத்தை ವಾಕ್ಯವನ್ನು நீங்க வாசிங்க. ನೀವು ಓದಿರಿ. ஒரு நாள்
ಯೆಶಯ 28:8-9 போஜன வீடுகள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மலர்ந்தவர்களுக்கும் முளை மறக்கடிக்கப்பட்டவர்களுக்குமே. ಅವರು ಮೇಜುಗಳ ಮೇಲೆಲ್ಲ ವಾಂತಿಯು ಹೆಚ್ಚು ತುಂಬಿವೆ, ಶುದ್ಧ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. ಇವರ ಹರಟೆಗಳು ಎಂದರೆ, ಇವನು ಯಾರಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ? ಇವನು ಯಾರಿಗೆ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾನೆ? ಮೊಳೆ ಬಿಟ್ಟ ಕೂಸುಗಳಿಗೂ ಎದೆ ಬಿಟ್ಟ ಮಕ್ಕಳಿಗೂ ಆಜ್ಞೆ ಮೇಲೆ ಆಜ್ಞೆ. கர்த்தர் நல்லவர். இத யூடியூப்ல மெசேஜ் போஸ்ட் பண்ணப்போ யூடியூப்ல மெசேஜ் போஸ்ட் பண்ணுவாங்க. அம்மா அன்னைக்கு கேட்டுட்டு ஃபோன் பண்ணாங்க. அவ அம்மா கேவல 2 நாளா ஜென்ம சுபாவம் சபையில இருந்து மாறணும்னு அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சபையை ಬದಲಾಗಬೇಕೆಂದು நான் ஜெபித்தேன், நீ அத பிரசங்கமா பண்ணி இருக்கறன்னு சொன்னாங்க. நீ அத பிரசங்கமா ಮಾಡಿದ್ಯಾ ಅಂತ ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்போ தெய்வம் செய்கிறதை தேவன் ಮಾಡೋದನ್ನು அறிந்து கொள்ளணும்னா, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದ್ರೆ, தெய்வம் நடத்துகிறதை நாம் புரிந்து கொள்ளணும்னா சுபாவம் மாறி இருக்கணும். சுபாவம் ಬದಲಾಗಿರಬೇಕು. அது என்ன சுபாவம்? ಏನು சுபாவம்? பிறந்த குழந்தையினுடைய சுபாவம் என்ன? ಹುಟ್ಟುವ ಮಗುವಿನ ಸ್ವಭಾವ தாயினிடத்துல பால் குடிப்பது. சோ அது வளர வளர அந்த பால் குடிப்பதை குழந்தை மறக்க வேண்டும். இல்லை எனில் தாய் அதை மறக்க பண்ணுவாள். இந்த சுபாவம் மாறினவன் தான் வளர்ச்சி அடைகிறவன். அவன் தான் புத்தி உள்ளவன். அவனுக்கு தான் கர்த்தர் உணர்த்துவார். சுபாவம் மாறாதவன் இடத்துல கர்த்தர் பேச மாட்டார், உணர்த்தவும் மாட்டார். மூன்றாவது நாள் வா. ಉಪವಾಸ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ಹಗ್ಗಾಯ 2:9. ಈ ಆಲಯದ ಮುಂದಿನ ವೈಭವವು ಹಿಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು. ಇದು ಸೇನಾಧೀಶನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು. ಇದು ಸೇನಾಧೀಶನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். முந்தின ஆலய மகிமைகிட்டலோ பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலய மகிமை ದೊಡ್ಡದಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சேனைಗಳ ಯೆಹೋವನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். ಹಿಂದಿನ ಆಲಯ ವೈಭವಕ್ಕಿಂತ ஆசரிப்பு கூடாரத்தின் பழைய ஏற்பாட்டின் ஆலயத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, ஸ்தாபிக்கப்பட்ட சபை அதை விட மகிமை உள்ளதாயிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அதில் மகிமை பெரிதாயிருக்கு. இந்த ஆலயத்துல தேவ சமாதானத்தை கர்த்தர் வைத்தார். உலகத்துல சமாதானம் கிடையாது, ஆலயத்துல தான் சமாதானம். கர்த்தர் நல்லவர். சோ டே 4வது நாள் ஜல்தி பண்ணி போதும் மைக் ಯೆಶಯ 45:3. ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಹಾಗೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದ ನಿಧಿ ನಿಕ್ಷೇಪವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ஹalleluya. 45 ஐசையா. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವ ನಾನು ಯೆಹೋವನೆಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ. ஹalleluya. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? ಹಾಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இங்க ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவைகள். ಒಂದು ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳು. நமக்கு அதை கர்த்தர் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் ಅದನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯಕ್ಕೆ நாம் ஜெபிக்கிற காரியத்துல ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை ದೇವರು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் நமக்கு அறிவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ದೇವರು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அவர் செய்ய நினைத்திருக்கிற, அவர் ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿರುವ, நாம் ஜெபிக்கிற ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ இந்த காரியங்களை ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು நிறைவேற்றவே, அதை பெற்றுக்கொள்ளவே, அதை அனுபவிக்கவே கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் பாக்கியவான்களாய் ನಾವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. டே 5 ஜல்தி படி. யோசுவா 1:5.
ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು. ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அது உருது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀನು ಜೀವನದಲ್ಲಿರುವ ದಿನವೆಲ್ಲ ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ಒಬ್ಬನೇ ಮುಂದೆ ಎದುರು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் மோசேயோடு இருந்தது போல ನಾನು ಮೋಶೆಯ ಇದ್ದ உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರೊಳ್ಳೆಯವರು. சோ அப்ப யோசுவா ಯೋಶುವ ஊழியத்தை இன்னும் கையில் எடுக்கல. ಸೇವೆ ನಿನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. இனிமேல்தான் ನಿನ್ನ ಮೇಲೆ அவனுக்கான ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார். ಅವರು ಇದು ಸೇವೆ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. மோசே மரித்து விட்டார். ಸತ್ತೋದರು. இப்போ ಈಗ யோசுவா தான் ಯೋಶುವನೇ ஜனத்தை நடத்தணும். ಜನ ನಡೆಸಬೇಕು. இன்னும் ಕಾನಾನ್ உள்ள போகல. ಇನ್ನು ಕಾನೂನು ಹೋಗಿಲ್ಲ. அதுக்கு முன்னே ஒரு பெரிய தடை இருக்கிறது. ಅದು ಮೊದಲು ದೊಡ್ಡ ತಡೆ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலೂயா. யோர்தான் நதி ಯೋರ್ದನ್ ನದಿ அது பிரகாய்த்து ஓடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ நல்ல ಹೇಳಿದ್ದಾರೆ. மழை டைம் தண்ணி எப்படி ஓடும்? ಒಳ್ಳೆ ಮಳೆ ಟೈಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನೀರು அது ಹೋಗುತ್ತೆ? மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது. ಅದೇ ರೀತಿ ನೀರು ಹೋಗ್ತಿರುವಾಗ அப்போ கர்த்தர் யோசுவாவை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். ಯೇಸುವನ ದೇವರ ಆಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அவன் இன்னும் ಇನ್ನು செயல்படவில்லை. ಕಾರ್ಯ ಮಾಡಿಲ್ಲ. அவன் செய்ய போகிற காரியங்களிலே ಅವರು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ மனம் சோர்ந்து போகாதபடி ಮನ ಸೋತು ಹೋದಂತೆ தைரியமாய் காரியத்தை நடத்த, ಧೈರ್ಯವಾಗಿ ಕಾರ್ಯ தைரியமாய் ஜனத்தை நடத்த ಧೈರ್ಯವಾಗಿ ಜನ ನಡೆಸಲು கர்த்தர் அந்த ஊழியக்காரனை தைரியப்படுத்தின வார்த்தை தான் இவைகள். ದೇವರ ಸೇವಕನ ಧೈರ್ಯಪಡಿಸುವ நீ ವಾಕ್ಯ. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀ ಜೀವಮಾನದಲ್ಲಿರುವ ದಿನವೆಲ್ಲ ஒருத்தனும் உனக்கு முன்பாய் நிக்க மாட்டான். ಒಬ್ಬನೇ ಸಹ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன். ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆ. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். ನಾನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதனால் தைரியமாக ಧೈರ್ಯವಾಗಿ ஜனத்தை நடத்தின அவனை தைரியப்படுத்த. ಜನ ಧೈರ್ಯಪಡಿಸಿ அப்படி ಆ ರೀತಿ நம்மையும் இந்த உபவாச நாட்களை தைரியப்படுத்துகிறார். ನಮ್ಮನ್ನು தொடர்ந்து உபவாசித்து ஜெபியுங்கள். ಬೆಳೆದ ಉಪವಾಸದ கடைசி வரை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ಕೊನೆಯವರೆಗೂ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ நான் ಆಗುವುದಿಲ್ಲ. செய்ய நினைத்ததை நான் நிறைவேற்றுவேன் என்று. ನಾನು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿ ನೆರವೇರಿಸ್ತೇನೆ ಎಂದು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆறாவது நாள், ಆರನೇ ದಿನ day 6. ಅಂತರಾತ್ರಿಯನ್ನು ಪರಿಶೋಧಿಸುವ ನೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ, ದುಷ್ಟರ ಕೆಟ್ಟತನವು ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಂತೆ ಮಾಡು, ನೀತಿವಂತರನ್ನು ದೃಢಪಡಿಸು. ಕೀರ್ತನೆ 37:5. நின்னு முதல்ல 7:9. சங்கீதம் ಕೀರ್ತನೆ Psalm 7:9. 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ದುಷ್ಟರ ಕೆಟ್ಟತನವು ஒழிய பண்ணும், ಇಲ್ಲದಂತೆ ಹೋಗುವಂತೆ ಮಾಡು, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. ನೀತಿವಂತರನ್ನು ದೃಢಪಡಿಸು. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீரே, ನೀತಿವಂತರಾಗಿರುವ ದೇವರೇ, இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்து அறிகிறவர். ಮನುಷ್ಯರ ಹೃದಯವನ್ನು ಅಂತಿರುವುದನ್ನು ಪರಿಶೀಲಿಸುವವರು. இது ரொம்ப அருமையான வார்த்தை. ಇದು ತುಂಬಾ ಅರ್ಥವಾದ ವಾಕ್ಯ. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். ದುಷ್ಟರನ್ನು ನಾಶ ಮಾಡು. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவனை ದುಷ್ಟರಾಗಿ ಜೀವಿಸುವವರನ್ನು சங்கீதம் 1 சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆ 1 ಹೇಳ್ತಾರೆ, துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில் நிலைப்பதில்லை. ದುಷ್ಟ ನೀತಿ ಅಂತ ಸಭೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஆதலால் துன்மார்க்கரை ದುಷ್ಟರನ್ನು அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒழிய பண்ணுகிறார். ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. நீதிமான்களையோ ನೀತಿವಂತರನ್ನು அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஸ்திரப்படுத்துகிறார். ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. இன்னும் அவர்களை வேரூன்றி நிற்க ಇನ್ನೂ ಅವರಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು அவர்களை பலப்படுத்துகிறார். ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரே, ನೀತಿವಂತರಾಗಿರುವ ದೇವರು இருதயங்களை எல்லாம் அறிவீர். ಹೃದಯಗಳನ್ನೆಲ್ಲ ತಿಳಿದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ದೇವರೊಳ್ಳೆಯವರು. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Day ಡೇ 7. 7. ವಿಷಯ 43:4. ನೀನು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯನು, ಮಾನ್ಯನು, ಪ್ರಿಯನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಾನು ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ಮನುಷ್ಯರು ನಿನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುವೆನು. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7ನೇ ದಿನದ ವಾಕ್ಯ, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனமற்றாய். ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯನಾಗಿದ್ದರಿಂದ நான் உன்னை சிநேகித்தேன். ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸುವೆನು. ஆதலால் உனக்கு பதிலாய் மனுஷரையும் உன் ஜீவனுக்கீழாய் ஜனங்களையும் ನಿನ್ನ கொடுப்பேன். ಬದಲಾಗಿ ಮನುಷ್ಯರು ನಿನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಪ್ರತ್ಯೇಕ ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುವೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. ಈ ಸಭೆயினுடைய வளர்ச்சிக்கான வார்த்தை. ಇದು ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಇರುವಂತಹ ವಾಕ್ಯ. So, இந்த 43 ஏசாயா, 43 ಏಸಾಯ, 41, 42, 42, 41, 45 45 இதெல்லாம் ಇದೆಲ್ಲ நான் டெய்லி வாசிக்கிற
ಪಾಸ್ಟ್ ಡೇ ಓದುವ பகுதிகள். இதுಗಳು. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். So ನಾವು உபவாசித்து ஜெபிக்கிற சபை ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಸಭೆ அவர் பார்வையில ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அருமையாய் கனம் பெற்றிருக்கிறது. ಘನವಾಗಿದೆ. கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. ஆதலால் தெய்வம் உன்னை நேசித்தபடினாலே ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ உனக்கு பதிலாக ನಿನಗೆ ಬದಲಾಗಿ மனுஷனையும் ಮನುಷ್ಯರನ್ನು உன் ஜீவனுக்கு ஈடாக ನಿನ್ನ ಜೀವಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ஜனங்களையும் கொடுப்பேன். ಜನಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. இதை கர்த்தர் பெரிதாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ದೊಡ್ಡದಾಗಿ ಹೆಚ್ಚಿಸುವೆನು ಅಂತ அல்லேலூயா. ಹೇಳಿದ್ದಾರೆ. எதிர்க்கல் இருக்கிற குடும்பங்களை ಬಿಡುಗಡೆ ಕುಟುಂಬಗಳನ್ನು நம்மோடு ஆராதிக்க ನಮ್ಮನ್ನು அவர்களை ಆರಾಧಿಸಲು சந்திக்க ಸದಿಸಲು கர்த்தர் போதுமானவராய் ದೇವರು இருக்கிறார். ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. தொடர்ந்து நாம் இப்படி ಬಿಡುಗಡೆ ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕು. Day 8 ಎಂಟನೇ ದಿನ 8வது நாளுக்கான வார்த்தை 8ನೇ ದಿನಕ್ಕಿರುವಂತ ವಾಕ್ಯ ಯೋಶುವ 1:9. ನಾನಿನಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದೆಲ್ಲ ಸ್ಥಿರಚಿತ್ತವಾಗಿರು ಧೈರ್ಯದಿಂದಿರು, ಅಂಜಬೇಡ, ಅಳಬೇಡ. ಈ ಭೋಗವೆಲ್ಲ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. நேற்று தினத்துக்கான வார்த்தை இது 8வது நாள். ನಿನ್ನೆ ದಿನಕ್ಕಿರುವಂತ ವಾಕ್ಯವಿದು. திரும்ப கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், ತಿರುಗಿ ದೇವರು ಯೆಹೋವನಿಗೆ நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ನಾನು ನಿನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿಲ್ವಾ? பலம் கொண்டு திடமனதாயிரு, ಬಲಗೊಂಡು ದುರಾಮನಸ್ಕನಾಗಿರು, திகையாதே, ಅಂಜಬೇಡ, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட ನೀನು இருக்கிறார். ಹೋಗುವಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. So நாம் செய்கிற இந்த உபவாசத்துல ನಾವು ಮಾಡುವ ಉಪವಾಸದಲ್ಲಿ பலம் கொண்டு திடமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ಬಲವನ್ನು ದೃಢವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எந்த கலக்கமோ ಯಾವ ಕಳವಳವೋ எந்த சிந்தையும் நமக்கு இருக்க ಯಾವ கூடாது. ಚಿಂತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் தேவனாய் கர்த்தர் ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು உன்னோடு கூட ನಿನ್ನೊಂದಿಗೆ ಕೂಡ நம்மோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕೂಡ அது ಇರುತ್ತಾನೆ. மாத்திரம்தான் நம்முடைய சிந்தையாய் ಅದು இருக்கணும். ಮಾತ್ರ ನಮ್ಮ ಚಿಂತೆಯಾಗಿರಬೇಕು. மற்ற எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು மறந்து விடுங்க. ಮರೆತು ಬಿಡರಿ. கர்த்தர் பெரிய காரியங்களை ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು செய்ய வல்லவராய் இருக்கிறார். ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இன்று 9வது நாள். ಇವತ್ತು 9ನೇ ದಿನ. இந்த 9வது நாளுக்கான வார்த்தை ಈ 9ನೇ ದಿನದ ವಾಕ್ಯ ஏசாயா எழுதின புத்தகம் ಯೆಶಾಯ 58ஆம் அதிகாரம் 58ನೇ ಅಧ್ಯಾಯ 11ஆம் வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. அது தெரிஞ்சுக்கணும். ಮತ್ತು ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಾಸಾರ ಮಾಡುವನು. ನೀವು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮಾನವಾಗುವಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி ಯೆಹೋವನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ನಿನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಾಸಾರ நீ ಮಾಡುವನು. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ನೀನು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮಾನವಾಗುವಿ. நாள் வரை ಕೊನೆಯ ದಿನ ತನಕ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ದೇವರು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. So, அதனால் கர்த்தரே நம்மை நடத்துகிறபடினாலே ಆದರೆ ದೇವರನ್ನು ನಡೆಸಲಿಂದ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் வறட்சியானாலும் ಏನ್ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಬೆಳವಣಿಗೆ ಇರಲ್ಲ. மழையே இல்ல நன்மையே இல்லைனாலும் ಮಳೆಯೇ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ உன் நம்பிக்கையை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. ನೀನು ನಂಬಿಕೆ ಬಿಡಬೇಡ, ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡಬೇಡ. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ದೇವರು ದೊಡ್ಡ செய்ய ಕಾರ್ಯಗಳನ್ನು வல்லவராய் இருக்கிறார். ಮಾಡಲು உன் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எலும்புகளை ಈ ಎಲುಬುಗಳನ್ನು நினமுள்ளதாக்குவார். ತೃಪ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. நான் ஏற்கனவே ಮೊದಲೇ எசேக்கியேலை குறித்து நான் வாசித்தோம். ಯೆಶಾಯನ ಕುರಿತು ಓದಿದೆವು. உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி நின்னா ನಾಶವಾದ ಎಲುಬುಗಳಿಂದ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. கர்த்தர் சொன்னபோது ದೇವರು ಹೇಳುವಾಗ எலும்புகளை பார்த்து பேசினா ಎಲುಬು ನೋಡಿ ಮಾತಾಡಿದ. ஒரு சேனை ಒಂದು ಸೇನೆ எசேக்கியேலோடு எழும்பி நின்றது. ಯೆಶಾಯನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி ಆ ರೀತಿ இந்த உலர்ந்து போன ಈ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವ இந்த வறட்சியான ಈ ಮರುಭೂಮಿಯ இந்த சூழ்நிலையை சந்தர்ப்பವನ್ನು கர்த்தர் மாற்றி தேவன் பதலாயிசி நினமுள்ளதாக அப்படின்னா ಆ ರೀತಿ எலும்புல ஜீவன் உள்ளதாய் மாற்றி ಎಲುಬಲ್ಲಿ ಜೀವವುಳ್ಳದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ நன்மை உண்டாக செய்கிறார். ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ನೀ ನೀರಿರುತ್ತೆ ತೋಟದಲ್ಲಿ வற்றாத நீரூற்றை கூட இருப்பாய். நீ இப்படி விடாம ஜெபித்தனா ನೀತಿ ಬಿಡದೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் ಆದ್ದರಿಂದ அதிகாலையில ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 5 மணிக்கு நம்முடைய உபவாச ஜெபத்துல 5 ಗಂಟೆ ನಮ್ಮ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ சுத்தி இருக்கிறதான தேவ பிள்ளைகள் ಸುತ್ತಲಿನ ದೇವರ ಮಕ್ಕಳು எந்த விதமான சாக்கும் சொல்லாம ಯಾವ ರೀತಿ ಕಾರಣವೂ ಹೇಳದೆ தொடர்ந்து காலையில வந்து ஜெபிங்க. ಬಿಡದೆ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கர்த்தர் ஒவ்வொருத்தரை கொண்டு ದೇವರ ಒಬ್ಬವರ ಮೂಲಕ வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவார். ದೇವರ ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟು ದೇವರು வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக ವಾಕ್ಯ ದೇವರ இருக்கிறார். ನೆರವೇರಿಸುವ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.